Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹேகைஸ் வந்து அவங்க கூட சரி நீங்கள் நான் பார்க்க போகிறேன் ஹெல்மெட் எபிசோட் 4 தான் பார்க்க போகிற ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்குறேன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. அது போக நான் அங்கே இருக்கிறத வச்சு அப்படியே தான் ரீட் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்லேட் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கதை நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்து நான் படிக்கிற மாதிரி நீங்களும் படிப்பீங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வருக்காக தான் நான் ஒரு விஷயத்தையும் விடக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் அப்படி வேணாம், எனக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக கதையாக சொல்லுங்கள், அதாவது ஷார்ட் ஃபார்மாக எங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள். நான் கண்டென்ட்டை மட்டும் வேகமாக சொல்லிட்டு போயிடலாம். அதனால் என்னென்னா சாப்டர் வேகமாக முடிச்சிடலாம். இல்லைனா பொறுமையாக ஒரு பெரிய பெரிய சாப்டராக தான் வர மாதிரி இருக்கும். அதாவது நான் எவ்வளோ நேரத்துக்கு ரீட் பண்ணுறேனோ அதில் பாதி நேரம் நீங்கள் வந்து உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்கும். சரி வரன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நம்ம ஹீரோவும் எல்காவும் அந்த சிட்டிக்கு வந்திருப்பாங்க, அந்த டிஸ்கஸ்டிங் பிளேஸுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற எல்லோரும் கஷ்டப்படுறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு அது என்ன ஃபார்மா, ஹியூமன்ஸ் வச்ச ஒரு ஃபார்மா அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தவங்கனால ஒரு கட்டையை தூக்கிட்டு போக முடியாமல் கீழே விழுகிறாங்க. அப்போ வந்து அவன் கீழே கஷ்டப்படும் போது யூ பாஸ்டர் ஒழுங்காக வேலை பார்க்குறியா இல்லையா அப்படின்னு ஒருத்தர் பின்னாடி இருந்து கையில் சாட்டையை வச்சு அந்த கீழே விழுந்து அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா வந்து அடிப்பட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான், அதை எடுத்து போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் அடி வாங்கிட்டே இருக்கான். அப்போ ஹீரோ வந்து ஆமாம் அங்கே பார்த்தா அவன் வந்து வழியில் இருக்கிற மாதிரி இருக்குது, எதுக்காக அவன் வந்து அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எதுக்குன்னா அவன் வந்து அவனோட வேலையை ஒழுங்காக பார்க்கல, அதான் அப்படி எழுத சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கிட்ட. அப்போ அந்த இடத்துல பார்த்தா ஒரு மொட்டை வந்து என்ன இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பொம்பளை பிள்ளைங்க கையில் வந்து இந்த மாதிரி கயிறு விலங்கு மாதிரி கட்டி வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அதை பார்க்குறான். ஆனால் அவங்க யார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எதை பற்றி கேட்குறேன், அதான் வந்து ஃபீமேல் ஹியூமன்ஸு அப்படின்னு எல்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எதுக்கு உள்ளே போகிறாங்க, இன்னும் இருட்டாகலையே அதுக்குள்ளேயுமா தூங்க போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை அந்த ஃபீமேல்ஸ் இருக்காங்களே அவங்களாம் சாப்பாடுக்கு அப்படின்னு எல்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஹியூமன்ஸ்லாம் வந்து ஜெண்டர் வைஸாக பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, ஒன்று மேலு ஒன்று ஃபீமேலாக வந்து டிஃப்ரெண்டேட் பண்ணுவாங்க. நானோக்கு வந்து எப்போவுமே வந்து ஃபீமேல் ஹியூமன்ஸை தான் பிடிக்கும், ஏன்னா அவங்களோட மீட் வந்து ரொம்ப டெண்டராகவும் அவ்வளோவா மசிலும் இல்லாமல் இருக்குமா, அதுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாம்புக்கு அப்படின்னு வந்து எல்கா சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக அதுலேயும் வந்து அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அது சாப்பிடாது. அதனால வந்து இந்த ஃபீமேல் ஹியூமன்ஸ்லாம் நல்லா சாப்பாடு கொடுத்து கொழுன்னு வளர்த்துட்டு அதை வந்து சாப்பிடும் அந்த நாணம் அப்படின்னு வந்து எல்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் வந்து ஃபீமேலை வந்து சாப்பாட்டுக்காகவும் மேலே வந்து ஸ்லேவரியாகவும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது மேலே வந்து அது சாப்பிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நானோக்கு என்னென்னலாம் வேலை பனி வேலை எல்லாமே வந்து அந்த ஹியூமனை வச்சு அதாவது மேல் வச்சு பண்ணோம் அப்படின்னு வந்து எல்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஃபார்மா அப்படி ஹீரோ கேட்குறான். ஆமாம், ஏன்னா நானும் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபார்மை அவன் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ஆனால் வந்து அவன் ஹியூமன்ஸை வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அதில் பார்த்தா நாங்கள் ஒரு லீடர் இருப்பான்ல, அவன் தான் வந்து இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு வந்து எல்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு மொட்டை வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சார் ஹீரோ நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. ஸ்லேவ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிருச்சு, அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு அங்கே இருக்க ஒரு மொட்டை சொல்கிறான். அப்போ இன்னொரு மொட்டை அதாவது லீட்ரு மொட்டை என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் மறந்துடு, இன்றைக்கி வந்து நம்ம சாப்பாடு வந்து கொடுக்கணும், அதனால் எல்லாத்தையும் சாப்பாடு ஆக்கிடு அப்படின்னு வந்து அந்த மொட்டை அதாவது அந்த ரோகோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே அப்படின்னு வந்து அந்த பக்கத்தில் இருக்க மொட்டை வேலையார் மொட்டை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நான் அங்கே திரும்பி பார்க்கும்போது அங்கே இருக்க அந்த ஃபீமேல் ஹியூமன்ஸ்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. ஒன்னேத்தான் அப்படின்னு வந்து கூப்பிட்றான். யாருன்னு பார்த்தா அந்த மொட்டை பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் தெரியுமா, ஏன்னா நீ வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வாழ போகிற அப்படின்னு அந்த மொட்டை வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசும்போது அந்த பொண்ணு வந்து வேணாம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அதான் வந்து அந்த ஹியூமன் லீடரா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஆனால் எனக்கு அந்த ஹியூமனை பற்றி அவ்வளோ தெரியாது, ஆனால் அவனுக்கு வந்து இந்த ஹியூமன்ஸ்லாம் எப்படி இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வராங்கன்னு எல்லாமே அவனுக்கு தெரியும். நீ மட்டும் அன்லக்கியாக இருந்திருந்தா வச்சுக்கோ, அதாவது நான் பார்க்காம இருந்தால் நீ இந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருப்ப அப்படின்னு எல்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவனுக்கு கீழே தான் நீ அடிமையாக இருந்திருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, ஆனால் நீ ஏன் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்குறானா. அவள் எல்கா வந்து அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆமாம் எதுக்கு அவன் அந்த மாதிரி பண்ணுறான், அப்போ நீ அப்படி பண்ணல அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு எல்கா வந்து கொஞ்சம் வேர்த்துக்கிட்டு அது எனக்கு வந்து இந்த நானோட அந்த ஐடியாலாம் பிடிக்காது, இந்த மாதிரி வந்து உணவை வந்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமனாக வந்து சேர்த்து வச்சு சாப்பிட்றலாம் எனக்குலாம் பிடிக்காது அப்படின்னு வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம எல்காவுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தது வந்து அவனை வளர்க்கணும் சொந்த ஒரு
ஒரு எப்படி சொல்ல சொந்த குழந்தையா வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம எல்கா. ஸோ அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு அவனை மாதிரி பிடிக்காது, அதனால் அவனோட அந்த இது குறையக்கூடாது, ப்ரெஸ்டீஜ் குறையக்கூடாதுன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ எல்கா அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ எல்கா வந்து அங்கே நோட்டை விட்டுட்டு இன்னைக்கு இத்தனை ஹியூமன்ஸ் கேதர் ஆகிருக்காங்கன்னா அப்போது அப்படின்னு நினச்சி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அப்போனா இவங்க எல்லோரும் சாப்பிட போக போகிறாங்கன்னு நம்ம எல்கா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு அந்த ரெட்டத்தலை பாம்பு கிட்ட படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்கா என்ன சொல்கிறாங்கன்னா இது போதும் ஹெல்மெட், நம்ம இந்த இடத்த விட்டு உடனே போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாக்கு காற்றுல ஏதோ ஒரு சென்ஸ் மாதிரி வருது. அப்போ எல்கா அதை வந்து நோட்டீஸ் பண்ணுறான். அப்போது அங்கேருந்து ஆஹா யார் இங்கே வந்திருக்கா அப்படின்னு வந்து ஒரு 2 தலை பாம்பு வந்து நம்ம எல்கா கிட்ட அப்படியே கொடூரமாக வரும்போது நம்ம எல்காவும் வந்து அப்படியே ஃபுல் பவராக வந்து அந்த பாம்புக்கு எதிராக போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த வாலில் பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம எல்கா சண்டைக்கு போயிட்டு இருக்கான். அந்த முகத்தை என்னால் மறக்க முடியாது, நீ தானே இருக்கா அப்படின்னு வந்து அந்த 2 பாம்பு வந்து கத்திக்கிட்டு இருக்கு. நான் தான் நாகோ அப்படின்னு வந்து அங்கிட்டு நம்மளோட எல்கா வந்து உருமிக்கிட்டு இருக்கான். அம்மா நீ இப்போ தூங்கிட்டு தானே இருப்ப அப்படின்னு வந்து எல்கா சொல்லிக்கிட்டு இருக்கானா. இங்கே நம்ம ஹீரோக்கு அந்த ப்ரெஷர் தாங்க முடியல. அவங்க 2 பேரும் அவங்களோட அந்த கோர் எனர்ஜி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு அப்படியே ப்ரெஷர் அழுத்திக்கிட்டு இருக்கு. அவன் எதுவுமே பண்ணல, ஆனால் அவனோட ப்ரெஷர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட செஸ்ட்டில் அப்படியே வலிச்சுக்கிட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டேனே நீ ஏதோ ஒரு மனுஷ குழந்தைய வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு, அது இதுதானா? அது ஒரு மேலா? அது எங்கே தானே இருக்கான்? அப்போ அதை நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பாம்பு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. சரி எனக்கு அந்த மனுஷன் கறியிலேருந்து ஒரே ஒரு பீஸ் கிடைக்குமா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இல்லை ஆமாம் நீ தான் வந்து ஹியூமன் மேலே வந்து சாப்பிடவே மாட்டிய, அப்புறம் அவனை நீ எங்கே டேஸ்ட் பண்ண போகிற அப்படின்னு வந்து எல்கா வந்து அங்கேருந்து அப்படியே இருக்கும்போது நீ சொல்கிற ரைட் தான், அந்த எர்கோ மனுஷன் எனக்காக டெலிஷியஸான சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பான், நான் அதை போய் சாப்பிட போகிறேன் அப்படி நாகோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மெல்லு அப்படின்னு நாகோ சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ப்ரெஷரில் இருக்கும்போது நாகோ நேராக ஹீரோக்கு முன்னாடி வரும்போது நம்ம ஹீரோ அப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கான். உனே தான் நீ டாரியனோட ஏதாச்சும் ரிலேட்டடாக இருக்கியா, அவனுக்கு உனக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு வந்து அந்த பாம்பு கேட்குது. நம்ம ஹீரோ வந்து அப்படியே கொஞ்சம் அழுகுறான். அவனால் அந்த ப்ரெஷர் தாங்க முடியல, என்ன சின்ன பையன்ல. அப்போ பக்கத்தில் நம்ம எல்கா வந்துட்டு அவன் கிட்ட வராதுன்னு சொல்லி கையில் இருக்க நகத்தை வச்சு ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த நாகோக்கு. யூ பாஸ்டர் எவ்வளோ தைரியம்தான் உன்னோட அத்தம் பிடிச்ச மூஞ்சியை இங்கே முன்னாடி வைப்ப அப்படின்னு வந்து எல்கா கத்திக்கிட்டு இருக்கான். என்ன நீ அப்படி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்க, நான் ஒரு பீஸ் லவர் உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு வந்து அந்த பாம்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது போக நான் அந்த பாஸ்டரோட ஸ்மெல் இதில் வந்துச்சு, அதுக்கு தான் நான் இவன் கிட்ட வந்தேன் அப்புறம் வந்து அந்த பாம்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவன் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் மொத்தமாக அழிச்சான். அந்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க, பார்த்தா வந்து ஆல்ரெடி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கான், இங்கே வந்து இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் போயிருக்கான். இல்லை அவனுக்கு இவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இவன் சும்மா அவனோட கிளாத்தை வந்து திருடி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஹெல்மெட்டோட அந்த ட்ரெஸ்ஸு வந்து வாங்க, ஸோ டேரியன்ட் வந்து அந்த ட்ரெஸ்ஸை திருடி தான் எடுத்து போட்டிருக்கான் அப்படின்னு வந்து எல்கா சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாம்பு வந்து அப்படியா, அப்போனா எனக்கு ஒரு கவலை இல்லை, அது போக இந்த இடத்துக்கு அவன் வந்தானா நான் கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு வந்து நம்ம ஹெல்மெட்டை வந்து அப்படியே நோட்டு விட்டுட்டு இருக்கும்போது நம்மளோட எல்கா என்ன சொல்கிறான்னு, எவ்வளோ முடிஞ்சா அவன் மண்டலேருந்து ஒரு முட்டியை மட்டும் நீ எடுத்து பாருவேன், உன்னோட ஒட்டம் அப்படி 2 பிரித்து மேய்ஞ்சி சாப்பிட்ருவேன் அப்படின்னு எல்கா வந்து கத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப பயமாக இருக்கே, நான் சும்மா ஜோக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், நீ என்ன என் கூட சண்டை பண்ண உனக்கு விருப்பம் இல்லை தானே, அது போக நம்ம 2 பேரோட அந்த பவரும் தெரியும். இதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து உன் வேலையை முடிச்சிட்டோன்னா இந்த இடத்த விட்டு நீ கிளம்பலாம்ல அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சைட் பார்த்தா 2 பேரும் வந்து ஒரே பவர் லெவல் தான். இவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 பேரில் ஒருத்தர் இறந்துடும், இன்னொருத்தவனுக்கு ரொம்ப 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 காயம் வந்துடும். அந்த காயத்தில் மற்ற விலங்கோட வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அவனும் இறந்து போயிடுவான். ஸோ அதனால தான் இவங்க 2 பேரும் இன்னும் சண்டை போடாமல் இருக்காங்க. அப்புறம் நீ இனிமேல் இங்கே வரமாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த பாம்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உன்னோட அந்த ஃபர்ரோட முடி வந்து என் டெரிட்டரிக்கு வரக்கூடாது, அது எனக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்கா வந்து ஹீரோ பார்க்கும்போது ஹீரோட செஸ்ட்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்னால. அப்போ அந்த பாம்பு என்ன சொல்லுதுன்னா, சரி அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இதை நம்ம எல்காவும் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு அந்த இடம் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்கான். அப்புறம் அவன் அந்த இடத்துல வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அது எல்கா பார்த்துட்டு இருக்காங்க, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டானான்னு.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிட்டான். ஹெல்மெட் எப்போ நானும் உன்னை பார்த்தானோ அப்பயே அவன் உன் மேலே கண்ணு வச்சுருப்பான். ஸோ நீ தனியாக இங்கேயும் சுற்றக்கூடாது, நீ அந்த மனுஷன் பையோடயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவாக அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சதுக்கு அடுத்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அது போக நானும் ஒரு தடவை பார்த்துட்டானா அது போக நான் இருக்கிற அளவு அந்த நானும் இங்கிட்டு வரவே முடியாது. அதனால கண்டிப்பாக நீ இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் போகாத, எந்த டெரிட்டரிக்கும் போகக்கூடாது அப்படின்னு வந்து நம்மளோட எல்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் எதுக்கு இப்படி மூஞ்சியை மந்தமாக வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க, நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது போக நான் எப்பவுமே வந்து உன்னை காப்பாற்றணும்னு அது போக உன்னை எப்பவுமே என்னால் காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. இதுலேயும் நீ வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்க அப்படின்னு வந்து எல்கா வந்து கொஞ்சம் பாசத்தில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஏய் அப்படின்னு கூப்பிட்றேன். அப்போ எல்கா அங்கிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது, நீ நினைக்கிறியா என்னால் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும்னு, அதாவது ஒன்னே மாதிரி இல்லை டேரன் மாதிரி என்னால் ஸ்ட்ராங் ஆக முடியுமா அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட உடம்பை பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீயா இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக அது நடக்குமா நடக்காது அப்படின்னு கேட்கும்போது, அந்த மனுஷன் பையன் ஆனால் அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியாது. அதுலேயும் பார்த்தனா அவன் ஒன்றும் நார்மல் ஹியூமன் மாதிரி கிடையாது. அவன் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிட்டு ஒரு புது லெவலில் இருக்கான். ஏன் மற்றவங்க எவ்வளோ தான் அவங்க வாழ்க்கையில் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டால் கூட அவன் லெவலுக்கு வர்றது கஷ்டம்தான் அப்படின்னு வந்து எல்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தோட லைஃப்பும் போட்டாலும் வர முடியாது அப்படின்னு ஹீரோ வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், ஏன்னா அது ஒன்றும் ஈஸி கிடையாது. அது உன்னோட வில் பவரை பொறுத்து. நீ வந்து அதில் எவ்வளோ ஈடுபாடாக அதில் நீ எவ்வளோ வேலை பார்க்குற அதை பொறுத்து தான் உன்னால் ஸ்ட்ராங்காக முடியும் எல்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அவனோட கையை வந்து முறுக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ எல்கா வந்து உனக்கு உண்மையாக இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, உண்மையாக உனக்கு இந்த இடத்த விட்டு ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போகணும்னு நினச்சேன்னா, அப்போ நீ வந்து இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு எல்கா வந்து 2 அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ எல்கா வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கு. பட் நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ரெஷர்லேருந்து இன்னும் வரல, நம்ம என்ன இவ்வளோ வீக்காக இருக்கோம்னு. அது வந்து நம்ம எல்கா புரிஞ்சுக்கிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டு அந்த மனுஷன் பையன் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான், அதனால் நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்கா அந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்கு. உடனே கழிச்சு பார்த்தா அந்த டாரியன் வந்து கையில் வைக்கோல் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த லெப்பர்டோட இங்கே ஊர் சுற்றிட்டு வந்திருக்க போல அப்படின்னு வந்து டேரியன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ டேரியன் அப்படி ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். சூரியன் வந்து இறங்கிட்டு இருக்கு, அதனால் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு டேரியன் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து ஹீரோவும் ரொம்ப சோகமாக இருக்கான். அப்போ வந்து டேரியன் முன் சைட் போகிறது, எல்கா பின் சைட் போகும்போது எல்கா வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது பார்த்துக்கிட்டு நான் எப்பவுமே உனக்காக இருப்பேன் அப்படின்னு வந்து ஒரு தைரியம் கொடுக்குறக்காக நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு டேரியனோட ஹீரோ போய்கிட்டு இருக்கான். இங்கிட்டு எல்கா வந்து தனியாக போய்கிட்டு இருக்காங்க. அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நார்மலாக பார்த்தா இது இந்த ஜங்கிள் புக் இருக்கும்ல அந்த மாதிரி தான். அங்கே இருக்க அந்த பேந்தரு, இங்கே இருக்க இங்கே லெப்பாடு. ஸோ என்னதான் இருந்தாலும் ஹீரோவை விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம லெப்பாடுக்கும் மனசு வரமாட்டுது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவனுக்கு ஒரு வாழ்க்கை பிஹேவியர் ஸ்டைல் எல்லாமே இருக்குல்ல, அவன் வாழ்ந்தாகணும்னு சொல்லி எல்கா அது எல்லாத்தையும் விட்டு கொடுக்கா. இருந்தாலும் எல்கா வந்து யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா எல்கா விட மாட்டான். அந்த கேட்டகரி தான் நம்ம எல்கா. என்ன நடந்தாலும் ஹீரோக்காக வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இது உங்கள் பாண்டிங் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பை கைஸ்.